இருக்காங்க. ரேடியோ சிட்டி பிரசன்ஸ் கிரைம் அண்ட் சிட்டி. இந்த கதையில் வரும் சம்பவங்கள் அனைத்தும் கற்பனையே. வாழும் அல்லது இறந்தவர்கள் யாரையாவது குறிப்பிட்டால் அது தற்செயலானதே. அளவுக்கு அதிகமான சுதந்திரமும் தவறான நண்பர்களும் கண்டிக்கிறதுக்கு ஆளே இல்லாத சூழ்நிலையும் ஒரு மனுஷனை எப்படி மாத்துன்றது தெரியுமா? இந்த வார கிரைம் டைரியில இந்த மூணுமே அளவுக்கு அதிகமா கிடைக்கிற ஒருத்தருடைய கதையை தான் உங்கள்கிட்ட சொல்ல போறேன். இன்ஸ்பெக்டரோட போலீஸ் ஜீப் அந்த இடத்துக்குள்ள வர்றதுக்குள்ள அந்த இடத்துல ஒரு 200 பேர் கூடி இருந்தாங்க. மோப்ப நாய்கள் 2 அந்த இடம் முழுக்க ஓடிட்டு இருந்தது. ரோட்லயே நிறுத்தப்பட்டிருந்த ஆம்புலன்ஸுடைய வாசல் கிட்ட பாடியை எடுத்துட்டு போறதுக்கு ரெடியா கையில ஸ்ட்ரெச்சரோட ஒயிட் டிரெஸ் போட்டுட்டு இருந்த 2 பேர் காத்துக்கிட்டு இருந்தாங்க. 3 கான்ஸ்டபிள் இந்த கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாம பாடி கிட்ட யாரும் வந்துடாம தடயத்தை யாரும் அழிச்சிடாம இருக்கிறதுக்கு போராடிக்கிட்டு இருந்தாங்க. இவ்வளவு விஷயத்தையும் பார்த்துட்டு தான் இன்ஸ்பெக்டர் ஜீப்ல இருந்து இறங்க ஆரம்பிச்சாரு. காலையில 6 மணிக்கு இன்ஸ்பெக்டரை முதல்ல தூக்கத்துல இருந்து எழுப்பினதே இந்த போன் கால் தான். அடையாளம் தெரியாத ஒரு பெண் இறந்து 2 நாட்களுக்கு மேலான ஒரு நிலைமையில ரோட்டோரத்துல கண்டெடுக்கப்பட்டிருக்கிறாங்கன்ற கால் தான் இன்னைக்கு இன்ஸ்பெக்டருடைய முதல் போன் காலே. இறந்து போன பெண்ணுடைய உடல் கிட்ட இன்ஸ்பெக்டர் போய் நிக்கும் போது அந்த உடல்ல இருந்து ஒருவித துர்நாற்றம் வர ஆரம்பிச்சிருந்தது. கண்டிப்பா இறந்து 2 நாட்களுக்கு மேல ஆயிருந்திருக்கணும். ரத்தம் உறைஞ்சு கருப்பு கலருக்கு மாறி இருந்தது. தலையினுடைய பின்பக்கம் அடிபட்டனால இறப்பு இருந்திருக்கணும். ஏன்னா உடல்ல வேற எங்கேயுமே எந்த சிதைவும் இல்லை. தலைக்கு பின்பக்கம் ரத்தம் தேங்கி உறைஞ்சு காஞ்சு போயிருந்தது. காஞ்சிருந்த அந்த ரத்தத்துல ஈக்கள் மொச்சிட்டு இருந்தது. ரோட்ல இருந்து 10 அடி தள்ளி உள்ள இருக்கிறதுனால இந்த உடலை ஸ்பாட் பண்றதுக்கே 2 நாள் ஆயிருந்திருக்கு. பொதுவா மக்கள் அதிகமா நடமாடாத ஒரு பகுதின்றனால அந்த இடத்துக்கு யாரும் வந்து போறது கிடையாது. எதேச்சியா இன்னைக்கு காலையில வந்த ஒருத்தர் பார்த்துட்டு கால் பண்ணதுக்கு அப்புறம் தான் போலீஸ்க்கு விஷயமே தெரிஞ்சிருக்கு. காசு அப்படி தின்னையா சார்? மண்டையில பின்பக்கம் பலமா தாக்கிருக்கணும். ப்ளீடிங்ல தான் இறந்திருக்காங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் சார், மர்டர் ஸ்பாட் இது கிடையாது. வேற அதுவும் அங்க ஒரு பஸ் ஸ்டாப் தெரியுது இல்ல சார், அங்க கொலை பண்ணிட்டு அப்புறம் இங்க கொண்டு வந்திருக்கணும். ஏன்னா மோப்ப நாய் இங்க வரைக்கும் போயிட்டு திரும்பி வந்துருச்சு. அப்புறம் கொலையை செஞ்சது ஒரே ஒரு ஆள் தான் நினைக்கிறேன் சார். ஏன்னா பாடியை தூக்கிட்டு வரல, தரன்னு இழுத்துட்டு வந்திருக்காங்க. அப்புறம் இழுத்துட்டு வந்த அந்த தடயத்தெல்லாம் மறைக்கிறதுக்காக காலை வச்சு மண்ணெல்லாம் இழுத்து போட்டிருக்காங்க. ஓகே, ஆனா ஒரே ஒரு ஆள் தான் கொலை பண்ணிருக்கான்னு எப்படி உறுதியா சொல்றாங்க? தடயத்தை அழைக்கிறதுக்கு ஒரு பக்கம் லெப்ட் ஷூ மார்க்கும் ஒரு பக்கம் ரைட் ஷூ மார்க்கும் இருக்கு சார். சோ ஒரே ஆளு அந்த மண் மேல நின்னுகிட்டு காலால இழுத்து போட்டிருக்கணும் சார். பொண்ணு யாரு என்ன எதுன்னு தெரிஞ்சுதா? பாடியை செக் பண்ணிட்டோம் சார், எந்த ஐடி ப்ரூஃபும் இல்ல. அந்த பொண்ணை போட்டோ எடுத்து இந்த ஏரியா ஃபுல்லா கேன்வாஸ் பண்ண சொல்லிருக்கோம். யாராவது தெரிஞ்சவங்கன்னு வந்தா அப்புறம் தான் அடுத்தது என்னன்னு பார்க்க முடியும் சார். ஃபாரன்சிக்ல இருந்து வந்துட்டாங்கல்ல? வந்துட்டாங்க சார். டைம் ஆஃப் டெத் என்ன இருக்கும் சார்? பாடி டீகம்போஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இறந்து ஒரு 2 நாள் இருக்குன்னு சொல்லலாம். லேபுக்கு போயிட்டு டைம் ஆஃப் டெத் கன்ஃபார்ம் பண்ணி சொல்றேன் சார். யார் என்னங்கிற எந்த அடையாளமும் இல்லாத ஒரு பெண்ணின் உடல் இறந்து போய் 2 நாள் ஆச்சு. கொலைய பண்ணது யாரு? இறந்து போய் 2 நாட்கள் ஆன ஒரு பெண்ணின் உடலை வச்சு கொலைக்கான காரணத்தை தேட ஆரம்பிக்கிறார் இன்ஸ்பெக்டர். அந்த பொண்ணு யாரு என்னங்கிற எந்த தகவலும் இல்லாம இந்த கேஸ் ஆரம்பிச்ச கொஞ்ச நேரத்திலேயே தகவலோட கான்ஸ்டபிள் உள்ள வந்தாரு. அந்த பொண்ணு காணும்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் தான் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க சார். பொதுவாவே இந்த மாதிரி அடையாளம் தெரியாத இறப்புகளுடைய விவரங்களை சேகரிக்க போலீஸ் யூஸ் பண்ற ரெகுலரான டெக்னிக் தான் அது. மேன் மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட்ஸ் எங்கெல்லாம் இருக்குதுங்கிற தகவலை சேகரிக்க ஆரம்பிப்பாங்க. அந்த தகவல் முறையில தான் இன்ஸ்பெக்டருக்கு இந்த பொண்ணு யாருங்கிற விஷயம் கையில கிடைக்க ஆரம்பிக்குது. கீர்த்தனா, வயசு 26, சென்னையில ஒரு கம்பெனில வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இறந்து போனதா ஃபாரன்சிக் சொல்லப்படுற அன்னைக்கு நைட்டு ஃப்ரெண்ட்ஸோட ஒரு பார்ட்டிக்கு வெளியில வந்திருக்கிறவங்க பார்ட்டியை முடிச்சுட்டு 1 மணிக்கு தனியா வெளியில கிளம்பி இருக்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் கேட்டதுக்கு கால் டாக்ஸி புக் பண்ணிருக்கிறேன், கீழே பிக் பண்ண வந்திருக்காங்கன்னு சொல்லி இருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு ரீச் ஆயிட்டாங்களான்னு கேக்குறதுக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் காலையில 3 மணிக்கு போன் பண்ணும்போது போன் ஸ்விட்ச் ஆஃப் ஆயிருந்திருக்கு. ஒருவேளை வீட்டுக்கு போய் தூங்கிட்டாங்கன்ற நம்பிக்கையில யாருமே அவங்க போனுக்கு அன்னைக்கு நைட்டு ட்ரை பண்ணல. அடுத்த நாள் காலையில அவங்க ஆபீஸ்க்கு வராத போது மைல்டான ஒரு சந்தேகம் வந்தது. அன்னைக்கு சாயங்காலம் வரைக்கும் அவங்க போன் ஸ்விட்ச் ஆஃப்லயே இருந்த போது கன்ஃபார்ம் ஆயிருந்திருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து கீர்த்திய காணோன்னு போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. அதுக்கு அடுத்த நாள் தான் போலீஸ்காரங்க கீர்த்தனாவுடைய பாடிய ரோட்டோரத்துல இருந்து கைப்பற்றி இருக்கிறது. அந்த இடத்துல அந்த பொண்ணோட போன் எங்கேயாவது இருக்கான்னு செக் பண்ணீங்களா? எதுவுமே இல்ல சார். ஒண்ணுதான் இருந்தது. என்னையா? அந்த பொண்ணோட கால் நகத்துல வெள்ளை கலர் நூறு ஒண்ணு மாட்டிட்டு இருந்தது சார். கால்ல வெள்ளை கலர் நூறு
நூல்? கால்ல இருக்கிற வெள்ளை கலர் நூல்ல என்ன பெரிய விஷயம் இருக்க போதுன்னு இன்ஸ்பெக்டர் யோசிக்கும் போதுதான் ஃபாரன்சிக் லேப்ல இருந்து வந்த போன் கால் அந்த நூலோட விஷயத்த முழுசா சொல்லுச்சு. கீர்த்தனா அடிபட்டதுக்கு அப்புறம் அவங்க உயிரோட இருக்கும் போதே அவங்கள தரன்னு இழுத்துட்டு போயிருக்கிறாங்க. இழுத்துட்டு போனவன் கீர்த்தனாவுடைய கால்களை பிடிச்சு அவங்கள உள்ள எடுத்துட்டு போயிருக்கிறனால தலையினுடைய பின்பக்கம் ஏகப்பட்ட சிராய்ப்புகள், மண், புழுதி, இலை அப்படின்னு எல்லாமே ஒட்டி இருக்குது. ஆனா கால் பாகத்துல அந்த மாதிரி எதுவும் வரசினதுக்கோ சிராய்ப்புகளுக்கோ எந்த இடமும் இல்ல. சோ ஃபாரன்சிக் ரிப்போர்ட் படி இறந்து போன கீர்த்தனாவுடைய காலை பிடிச்சுதான் கொலகாரன் பாடிய உள்ள இழுத்துட்டு போயிருக்கான். அப்படி இருக்கும்போது கீர்த்தனாவுடைய கால்ல மாட்டி இருக்கிற அந்த நூல் கொலகாரனுடைய உடல்ல இருந்துதான் அங்க வந்திருக்கணுங்கிறது தான் ஃபாரன்சிக் சயின்டிஸ்டுடைய கணிப்பு. வெறும் வெள்ளை நூலை வச்சு எப்படியா கண்டுபிடிக்கிறது? சார் அதே டவுட் தான் சார். ஆனா அந்த ரிப்போர்ட்டோட முதல் பேராகிராஃப் படிச்சு பாருங்க. ஒரு கான்கிரீட் சுவர்ல பின்னந்தல வேகமா மோதுனால பின்னாடி இருக்கிற ஸ்கல் உடைஞ்சு ரத்தம் வெளியில வர ஆரம்பிச்சிருக்குது. அந்த ரத்த போக்கு நிக்காம போனதுனால ஓவர் ப்ளீடிங்கால இறப்புங்கிறது தான் ஃபாரன்சிக் ரிப்போர்ட்டுடைய முதல் பேராகிராஃப். சார் கான்கிரீட் சவர்ல அந்த பொண்ணு மோதி இருக்கான்னு சொல்லியிருக்காங்க. அந்த பொண்ணோட பாடி இருந்த இடத்த சுத்தி எங்கேயுமே கான்கிரீட் சவரே இல்ல. கான்கிரீட் சுவர் இருந்த இடம் அந்த பஸ் ஸ்டாப் தான். எங்க கொலை நடந்துச்சுன்னு முதல்ல நம்ம சஸ்பெக்ட் பண்ணோமோ அதே இடம். ஆனா அந்த பஸ் ஸ்டாப்ல ரத்தம் இருந்ததுக்கான அடையாளம் ஒரு இடத்துல கூட இல்ல. சோ ரத்தத்தை அந்த இடத்துல இருந்து கழுவுறதுக்கு அவனுக்கு ஒரு வாட்டர் பாட்டில் தேவைப்பட்டிருக்கும். அப்ப அந்த கொலையை பண்ண போறோம்னு நாங்க தெரிஞ்சுதான் வந்திருக்கானோ. அந்த பொண்ணு எத்தனை மணிக்கு பார்ட்டில இருந்து வெளில வந்தான்னு சொன்னீங்க? நைட் 1:15 பார்ட்டில இருந்து தனியா வெளியில வந்திருக்காங்க கீர்த்தனா. வெளியில வரும்போது அவங்க கையில ஒரு பேக் இருந்தத எல்லாருமே ஞாபகம் வச்சிருக்காங்க. கீர்த்தனா உடல் கண்டெடுக்கப்பட்ட இடத்துல அந்த மாதிரி எந்த பேகுமே இல்ல. கொலை பண்ணதுக்கு அப்புறம் அந்த இடத்துல இருக்கிற ரத்தம் எந்த தடயமுமே இல்லாம அடிக்கப்பட்டிருக்கு. கொலைகாரன் இதெல்லாம் எதிர்பார்த்து பிளான் பண்ணி தான் அங்க வந்திருக்கான்னா அவன் கண்டிப்பா கீர்த்தனாக்கு தெரிஞ்ச ஒருத்தரா தான் இருந்திருக்கணும். தெரிஞ்ச ஒருத்தரா இருந்தான்னா இந்த கொலையை பண்றதுக்கான மோட்டிவ் என்னங்கிறது தான் இன்ஸ்பெக்டருடைய கேள்வி. இறந்து போன கீர்த்தனாவுடைய செல்போன் ரெக்கார்ட்ஸ் சர்ச் பண்ண சொல்றாரு இன்ஸ்பெக்டர். பெரிய அளவுல அதுல எந்த வித்தியாசமான விஷயமும் இல்ல. 9 மணிக்கு முன்னாடி வரைக்கும் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் போன் பண்ணிருக்காங்க. கால் பண்ண ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அன்னைக்கு பார்ட்டிலேயே இருந்திருக்காங்க. 10 மணிக்கு ஒரு தடவை அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணி பேசியிருக்காங்க 2.5 நிமிஷத்துக்கு. அதுக்கப்புறம் எந்த போன் காலும் இல்ல. கீர்த்தனாவுடைய உடல் கண்டெடுக்கப்பட்ட இடத்துல இருந்து 2 கிலோமீட்டர் தள்ளி அன்னைக்கு நைட்டு பேட்ரோல் டியூட்டியில இருந்த போலீஸ்காரங்களை கூப்பிட்டு கேட்கிறாரு இன்ஸ்பெக்டர். சார் நீங்க சொல்ற மாதிரி அன்னைக்கு வித்தியாசமாலாம் ஒண்ணுமே இல்ல சார். இன்ஃபேக்ட் அன்னைக்கு ட்ரங்க் அண்ட் டிரைவ் தான் செக் பண்ணிட்டு இருந்தோம். கண்டிப்பா யாரா இருந்தாலும் மடக்கி விசாரிச்சிருப்போம் சார். ஆளை பார்த்தா தெரியாத நமக்கு. அங்க போலீஸ் நிக்கிறத பார்த்து ஒருவேளை அவன் யூட்டன் எடுத்து திருப்பி போயிருந்தா? சார் இது ஒரு லாங் ஸ்ட்ரெச். 2 யூட்டன் தான். ஒரு யூட்டனுக்கு என்ன தாண்டி தான் போனோம். இன்னொரு யூட்டன் இடத்துல கான்ஸ்டபிள் நிக்கிறாரு. எப்படி இருந்தாலும் பிடிச்சிக்கலாம் சார். கண்டிப்பா எங்களை கிராஸ் பண்ணவே இல்ல. கீர்த்தனாவுடைய போன் ரெக்கார்ட்ஸ்ல இருந்து எந்த லீடும் இல்ல. அன்னைக்கு நைட்டு அந்த ஏரியால வித்தியாசமான வேற ஏதாவது பிஹேவியர் இருந்ததான்றதையும் வெரிஃபை பண்ணியாச்சு. எதுவுமே இல்லன்னு சொல்றாரு பேட்ரோல் எஸ்ஐ. ஒருவேளை அன்னைக்கு நைட் அங்க நடந்தத பார்த்தவங்க யாராவது இருக்காங்களான்றத விசாரிக்கிறதுக்கு கான்ஸ்டபிள் அனுப்பி இருக்கிறாரு. ஆனா இன்ஸ்பெக்டர் எதிர்பார்த்த மாதிரி எந்த தகவலும் வரல. ஒரே ஒரு தகவலை தவிர. சார் ஆக்சுவலி அவ ரொம்ப நல்ல பொண்ணு தான். இந்த FBல தான் தேவையில்லாத பசங்களோடலாம் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்காதன்னு சொன்னேன். அவ கேட்கவே இல்ல. சார் நீங்க நினைக்கிற மாதிரி அவளுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. யாரோடையும் அவளுக்கு சண்டைனும் கிடையாது. அவளுக்கு யாரும் எதிரியும் கிடையாது. அவ எல்லாரோடையும் ஈஸியா ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுவா. இது வேண்டான்னு நான் நிறைய தடவை சொல்லிருக்கேன். ஆனா அவ கேட்டதே கிடையாது. ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் இன்ஸ்பெக்டருக்கு தெளிவா புரியுது. கீர்த்தனாக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்திருக்காங்க. அவளுடைய ஒரு கலீக் சொன்ன மாதிரி கீர்த்தனாவுடைய FB கான்டாக்ட்ஸையும் செக் பண்ண வேண்டி இருக்குமோன்னு யோசிக்க ஆரம்பிச்சாரு இன்ஸ்பெக்டர். எந்த லீடுமே கிடைக்காத கீர்த்தனா கேஸ பத்தி இன்ஸ்பெக்டர் யோசிச்சுட்டு இருந்த போதுதான் அவர் உள்ள வந்தாரு. கணேஷோட அப்பா சார். பையனை கூட்டிட்டு போலான்னு வந்தேன். உட்காருங்க சார். யோ என்னையா கேஸ் சார்? இது அந்த அபார்ட்மெண்ட் பொண்ணு ஒரு பையன் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துல சார். அந்த கேஸ் இது சார். ஏன் சார் உங்க பையனுக்கு இந்த தேவையில்லாத வேலை? நல்ல குடும்பத்தில் பிறந்த பையன் எல்லாம் எதுக்கு இந்த வேலை செய்யணும்? இப்படி ஒரு காரியத்தை அவன் பண்ணானே எனக்கு இன்னைக்கு ஸ்டேஷன்ல இருந்து போன் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். ஜெயிலே கடந்து சாகலான்னு விட்டுலாம். ஆனா ஒத்த புள்ள அதான் வந்திருக்கேன். இனிமே அந்த பொண்ணு பக்கம் போக மாட்டேன். அந்த பொண்ணை எந்த வகையிலும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். லெட்டர் எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு போக சொல்லுங்க. அப்படி எதுவும் போகாம நான் பாத்துக்கிறேன் சார். அந்த பொண்ணு கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்துச்சுன்னா? கம்ப்ளைண்ட்லாம் ஒண்ணும் இல்ல சார். பையனை விசாரிச்சு அமைச்சு சொல்லிட்டாங்க. அடுத்த தடவை இந்த மாதிரி நடக்காம பாத்துக்கணும். அடுத்த தடவை இவன் உள்ள வந்தான் இவ்வளவு ஈஸியா வெளில போக மாட்டான் சார். ஒரே அபார்ட்மெண்ட்ல இருக்கிற ஒரு பையனும் பொண்ணும் ஒரே ஆபீஸ்ல வேலை பாக்குறாங்க. பொண்ணு திடீர்னு ஸ்டேஷன்ல இந்த பையன் நேத்து நைட் என்கிட்ட தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணான்னு கம்ப்ளைண்ட் கொடுத்ததுனால
அந்த பையனை அரெஸ்ட் பண்ணிட்டு வந்து உள்ள வைக்க வேண்டியதா இருந்தது. அந்த பொண்ணு சொன்ன கம்ப்ளைண்ட்ல முக்கியமான ஒரு கம்ப்ளைண்ட், எப்பயுமே இவன் என்ன ஃபாலோ பண்ணிட்டே இருக்கிறான், அதனால எனக்கு ஏகப்பட்ட ஸ்ட்ரெஸ்ன்னு. இன்ஸ்பெக்டருக்கு இந்த கேஸ்ல இருக்கிற மாதிரியான ஒரு விஷயம் ஏன் கீர்த்தனா கேஸ்ல இருந்திருக்க கூடாதுன்னு தோணுச்சு. கீர்த்தனாக்கு Facebookல ஃப்ரெண்ட்ஸ் அதிகம். யாராவது ஒருத்தர் கீர்த்தனாவை ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணிருந்தா, ஃபாலோ பண்ணிட்டே வந்த அந்த ஆள் கீர்த்தனா தனியா இருக்கிறத பார்த்து அவகிட்ட பேச முயற்சி பண்ணி அது ஆர்குமெண்ட்ல முடிஞ்சிருந்தா, ஆர்குமெண்ட் ஆரம்பிச்சது அடிதடி ஆகி ஆக்சிடென்டலா அங்க ஒரு மர்டர் நடந்திருந்தான்னு ஏகப்பட்ட கேள்விகள் இன்ஸ்பெக்டர் மனசுக்குள்ள. இந்த எல்லா கேள்விகளுக்கும் பதில கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. கால் டாக்ஸி புக் பண்ணிருக்கிறேன்னு பார்ட்டியில எல்லாத்தையும் சொல்லிட்டு கீர்த்தனா கீழே இறங்கி வந்தாங்களே, அந்த கால் டாக்ஸி என்னாச்சு? 10:15 அவங்க அம்மா கிட்ட பேசினதுக்கு அப்புறம் கீர்த்தனா யாருக்குமே போன் பண்ணல. அப்புறம் எப்படி கால் டாக்ஸி புக் பண்ணிருப்பாங்கன்ற கேள்வி இன்ஸ்பெக்டர் மனசுக்குள்ள வர ஆரம்பிச்சது. சார், எதுக்கு சார் அந்த கால் டாக்ஸி புக் பண்றதுக்கு போன் பண்ணணும்? அதான் இந்த ஆப்லயே புக் பண்ணிக்கலாமே. கார் வந்துச்சுன்னா மொபைல்ல மெசேஜ் வந்துட போகுது. கால் டாக்ஸி புக் பண்ணிருக்காங்கன்னு உடனே போன் கால் லிஸ்ட்லயே யோசிச்சுட்டு இருந்த இன்ஸ்பெக்டருக்கு இந்த ஆப்ங்கிற விஷயம் மறந்து போயிருந்தது. கீர்த்தனாக்கு வந்த எல்லா மெசேஜையும் ஒரு லிஸ்ட் எடுக்க முடியுமான்னு சைபர் டீம் கிட்ட கேளுங்க. அதே மாதிரி அந்த ஏரியால சிசிடிவி இருக்கிற பில்டிங், டோல்கேட்டு, இதோட எல்லா டீடைல்ஸும் வேணும். யோ, நீ ஒரு பொண்ணு லவ் பண்ற, அவளை ஃபாலோ பண்ற, அவளுக்கு தெரியாம அவ ஒரு ஹோட்டலுக்குள்ள போறாயா, அவ திரும்ப வர வரைக்கும் நீ அங்கதான் வெயிட் பண்ணணும். 1/2 மணி நேரம் வெயிட் பண்ற, 1 மணி நேரம் வெயிட் பண்ற, 1.5 மணி நேரம் வெயிட் பண்ற, பொண்ணு வெளியில வரவே இல்ல. 3 மணி நேரம் நீ ஒரு பொண்ணுக்காக ஒரு இடத்துல வெயிட் பண்றதுன்னா எங்க வெயிட் பண்ணுவ? அது ஏன் சார் வெளியே வெயிட் பண்ணிட்டு நம்மளும் உள்ளே போய் வெயிட் பண்ணலாம்ல? கீர்த்தனாவை பின்தொடர்ந்து வந்து டார்ச்சர் பண்ற ஆள் யாரா இருந்தாலும், ஒருவேளை அப்படி ஒருத்தன் இருந்தா அவனும் அன்னைக்கு ஏன் ஹோட்டலுக்கு உள்ளேயே இருந்திருக்க கூடாது? ஒருவேளை அவன் ஹோட்டலுக்குள்ளேயே இருந்திருந்தான்னா கீர்த்தனா வெளியில வர்றத பாக்குறதும் அவனுக்கு ரொம்ப ஈஸி. கீர்த்தனாவுடைய போன் ரெக்கார்ட்ஸ்ல வேற எந்த நம்பரும் இல்லாம இருக்கிறதுக்கான காரணமும் கிடைச்சிடும். அன்னைக்கு அந்த பார்ட்டிக்கு வந்திருந்த எல்லாருடைய லிஸ்டையும் கேட்கிறாரு இன்ஸ்பெக்டர். கீர்த்தனாவுக்குன்னு எதிரிங்க யாருமே இல்ல. கீர்த்தனாவை கொலை பண்றதுக்கான மோட்டிவ்னு எதுவுமே இதுவரைக்கும் போலீஸால கண்டுபிடிக்கவும் முடியல. அப்படி இருக்கும்போது கீர்த்தனாவை யாரு கொலை பண்ணிருப்பான்ற கேள்விக்கான பதில எல்லா ஆங்கிள்லயும் யோசிக்க ஆரம்பிக்கிறார் இன்ஸ்பெக்டர். கீர்த்தனா கிட்ட யாராவது காதல சொல்லி கீர்த்தனா அதை வேணான்னு சொல்லி இருந்தா, அப்படி ஒருத்தன் கோபமா இருந்து அதுக்காக கீர்த்தனாவை கொலை பண்ணிருப்பானா? அல்லது கீர்த்தனாக்கு ஏகப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சொல்றாங்க. ஒருத்தரோட பேசி பழகிறதுங்கிறது கீர்த்தனாக்கு ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம்ன்றாங்க. அந்த மாதிரி புதுசா அறிமுகமான ஃப்ரெண்ட் யார்கிட்டயாவது கீர்த்தனா பழக போய் அந்த பழக்கத்தை அந்த பையன் தப்பா எடுத்துக்கிட்டு அதனால ஏதாவது சண்டை வந்திருக்குமா? அந்த சண்டையினால இந்த கொலையான்னு புரியல. வேலை பார்க்கிற இடத்துல கீர்த்தனாக்கு வேற ஏதாவது பிரச்சனை இருந்து அதை மறைக்கிறதுக்காக இப்படி ஒரு கொலையா? ஏகப்பட்ட ஆங்கிள் இன்ஸ்பெக்டருடைய மூளை யோசிக்க ஆரம்பிக்குது. ஆனா இந்த எல்லா ஆங்கிள்லயும் முக்கியமான ஒரு விஷயத்தை கண்டிப்பா சேர்த்துக்க வேண்டி இருந்தது. என்னன்னா, கொலை நடந்த இடத்தையும் கொலை நடந்த ஸ்டைலையும் அந்த பாடி டிஸ்போஸ் பண்ணப்பட்ட விதத்தையும் பார்க்கும்போது இது ரொம்ப கிளியரா பிளான் பண்ணப்பட்ட கொலை இல்ல. ஆனா ஆக்சிடென்டலா நடந்த இந்த கொலையை மறைச்சவன் கண்டிப்பா ஒரு புத்திசாலிங்கிறது இன்ஸ்பெக்டருக்கு தெளிவா தெரிஞ்சது. அந்த கொலை நடந்த இடத்துல ஷூ மார்க் இருந்தது இல்ல சார். அந்த ஷூ மார்க்கை வச்சு அது 10ஆம் நம்பர் ஷூன்னு சொல்றாங்க சார். அண்ட் அந்த ஷூ மார்க் பதிஞ்ச விதத்தை வச்சு பார்க்கும்போது அதை போட்டிருந்தவன் எப்படியும் ஒரு 75 to 80 கிலோ இருப்பான்னு சொல்றாங்க சார். ஷூடைய சைஸ் 10 அப்படின்னா கண்டிப்பா கொஞ்சம் உயரமான ஒரு ஆளா இருக்கணுங்கிறது இன்ஸ்பெக்டருடைய கணிப்பு. வெயிட் 75 to 80 கிலோ. சோ திடகாத்திரமான ஒரு ஆள். இந்த கொலையை செஞ்சது ஒரு ஆண் தான்றதுல இன்ஸ்பெக்டருக்கு எந்த சந்தேகமும் இல்லை. எந்த பக்கம் போனாலும் ஒரு சிக்கல்லையே வந்து மாட்டிட்டு இருக்கிற இந்த கேஸை கண்டுபிடிக்கிறதுக்கு வேற ஒரு வழியை யோசிக்க ஆரம்பிச்சாரு இன்ஸ்பெக்டர். 1:15 பார்ட்டில இருந்து வெளில வந்திருக்கா, 2 மணிக்குள்ள கொலை செய்யப்பட்டிருக்கா. சோ அவளை கொலை பண்ணவனும் அந்த 45 நிமிஷம் அதே செல்போன் ரேஞ்சில தான் இருந்திருக்கணும். அந்த ஏரியால இந்த டயத்துல இந்த செல்போன் ரேஞ்சில இருந்த எல்லா மொபைல் நம்பரும் எனக்கு வேணும். அதுக்கு பின்னாடி இருந்தது ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியா சார். குறைஞ்சபட்சம் 2000 வீடாவது இருக்கும். அதுல இருந்து எப்படி சார் கண்டுபிடிக்க முடியும்? ஹோட்டலுக்கும் அந்த பஸ் ஸ்டாப்புக்கும் இடையில இருக்கிற தூரம் எவ்வளவு? 100 மீட்டர் சார். கீர்த்தனா ஏன் அங்க போனா? ஹோட்டல்ல இருந்து 100 மீட்டர் தள்ளி இருக்கிற பஸ் ஸ்டாப்புக்கு கீர்த்தனா வந்திருக்கிறான்னா கண்டிப்பா தெரிஞ்ச யாரோ ஒருத்தரோட பேசிட்டே வந்திருக்கணும், அல்லது புக் பண்ண கால் டாக்ஸில ஏறி வந்திருக்கணும். இந்த 2 விஷயத்துல எது உண்மையா இருந்தாலும் கொலை பண்ணவன் கண்டிப்பா கீர்த்தனா பக்கத்துல தான் இருந்திருக்கணும். சோ கீர்த்தனாவுடைய ஃப்ரெண்ட்ஸ், கீர்த்தனாவுடைய கான்டாக்ட்ல இருக்கிற நம்பர்ஸ், அப்புறம் அந்த டிரைவருடைய நம்பர், முதல்ல இந்த நம்பர்லாம் அந்த டவர்ல இருக்கான்றத வெரிஃபை பண்ண ஆரம்பிக்கணுங்கிறது தான்
இன்ஸ்பெக்டரோட பிளான். சார், கீர்த்தனாவோட கான்டாக்ட் லிஸ்ட்ல இருக்கிற அந்த போன் நம்பர்ஸ் எல்லாத்தையும் இந்த எக்ஸல்ல போட்டிருக்கேன் சார். அந்த டவர்ல இருந்த எல்லா மொபைல் நம்பர்ஸும் இந்த எக்ஸல் ஷீட்ல இருக்கு சார். நைஸ். இப்போ கீர்த்தனா கான்டாக்ட்ல இருந்த எந்தெந்த நம்பர்லாம் அந்த டவர்ல இருக்குன்னு மேட்ச் பண்ணு. மொத்தம் 23 நம்பர்ஸ், கால் டாக்ஸி டிரைவர் நம்பரும் சேர்த்து. கால் டாக்ஸி டிரைவர் நம்பரை சேர்க்காம 22 கான்டாக்ட் கீர்த்தனாவுடைய மொபைல்ல இருக்கிறது அந்த டவர் ரேஞ்சில இருந்திருக்கு. அந்த 22 பேருக்கும் எஸ்ஐ போன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஹலோ, நான் எஸ்ஐ பேசுறேன். பார்ட்டில இருந்து அன்னைக்கு நீங்க எத்தனை மணிக்கு கிளம்புனீங்க? உங்க சொந்த கார்ல போனீங்களா இல்ல கால் டாக்ஸி புக் பண்ணீங்களா? கூட யாராச்சும் இருந்தாங்களா? இந்த மாதிரி ஒவ்வொரு கான்டாக்டுக்கும் எஸ்ஐ போன் பண்ணி டீடைல்ஸ் கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. 21 கான்டாக்ட் நம்பர்ஸ் டீம் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் 22ஆவதா ஒரு கான்டாக்ட் நம்பர் வருது. KAN ஸ்பேஸ் FBன்னு சேவ் பண்ணப்பட்ட அந்த கான்டாக்ட் நம்பர் மட்டும் போன் எடுக்கல. கீர்த்தனாவுடைய கொலைகேச விசாரிச்சுட்டு இருக்கிற இன்ஸ்பெக்டருக்கு கான்டாக்ட் நம்பர் போனை எடுக்காதது பெரிய விஷயமா தெரியல. ஆனா ஆபீஸ்காரங்க மட்டுமே செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்த ஒரு பார்ட்டில கீர்த்தனாவுடைய FB கான்டாக்ட் எங்க இருந்து வந்ததுன்றதுதான் கேள்வியா இருந்தது. ட்ரூ காலர்ல இந்த நம்பரை சர்ச் பண்ணி பார்க்கும்போது எந்த டீடைல்ஸும் கிடைக்கல. சைபர் கிரைம்ல இந்த நம்பரை கொடுத்து நம்பரை ட்ரேஸ் அவுட் பண்ண சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் அடுத்த விசாரணை ஆரம்பிக்கிறாரு. எத்தனை மணிக்கு அந்த டவருக்குள்ள போன் வந்திருக்கு? 1:20 சார். கீர்த்தனா பார்ட்டி விட்டு வெளில போன 5வது நிமிஷத்துல. எத்தனை மணிக்கு வெளியே போயிருக்கு? 2:15 சார். 55 நிமிஷம் அந்த டவர்ல அந்த நம்பர் வந்திருக்கு. என்ன பண்ணிட்டு இருந்திருப்பான் சார்? அந்த நம்பரை ரீச் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். சைபர்ல இருந்து இன்ஃபர்மேஷன் வந்தோன்னு கண்டுபிடிச்சலாம் சார். சார், அந்த கீர்த்தனாவோட பேக்கை கண்டுபிடிச்சாச்சு சார். எங்க இருந்துச்சு? அன்னைக்கு நைட்டு நம்ம ஆளுங்க ட்ரங்க் அண்ட் டிரைவ் எல்லாம் பிடிச்சிட்டு இருந்தாங்கன்னு சொன்னோம்ல சார். அதனால அவன் ஒரு வேளை ஒன்வேலேயே போயிருந்தானா அந்த ஒரு டவுட்ல நான் பார்த்தேன் சார். அங்கிருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தள்ளி ஒரு மரத்து மேல பேக் எரிஞ்சிட்டு போயிருக்கான் சார். பேக்ல எக்ஸ்ட்ராவா இன்னொரு விஷயம் இருந்திருக்குது, கீர்த்தனா அதோ இல்லாம. சப் இன்ஸ்பெக்டர் எடுத்து காட்டின கவருக்குள்ள ஒரு ஒயிட் கலர் லினன் ஷர்ட். ஷர்ட்டோட பெரும்பான்மையான கலர் சிவப்புக்கு மாறி இருந்திருக்குது. ஃபாரன்சிக் செக் பண்ணிட்டாங்களா? அதே சட்டையா? ஆமா சார். சட்டை சைஸ் 42, ஷூ சைஸ் 10. ஆள் 75ல இருந்து 80 கிலோ வரைக்கும் இருப்பான். இதுதான் இன்ஸ்பெக்டர் கையில இப்போ இருக்கிற விவரங்கள். ஆனா இந்த கேஸ முடிக்க இது மட்டும் போதாது. வேற என்ன வேணும்னு இன்ஸ்பெக்டர் தேடிட்டு இருந்த போதுதான் சைபர் செல்லுல இருந்து வந்த அந்த ரிப்போர்ட் ஹெல்ப் பண்ணுச்சு. சார், அவன் 2:15 அங்கிருந்து கிளம்புனதுக்கு அப்புறம் திருவான்மியூருக்கு போயிருக்கு சார். அதுக்கப்புறம் திருவான்மியூர்ல இருந்து பெசன்ட் நகர் போயிருக்கு சார். யூஸ்ஃபுல்லா ஏதாவது இருக்கான்னு மட்டும் சொல்லியா? இருக்கு சார். அதுக்கப்புறம் அந்த மொபைல் நம்ம ஸ்டேஷன் ரேஞ்சில இருந்திருக்கு சார். நம்ம ஸ்டேஷன் ரேஞ்சிலையா? சார், நேற்றுக்கு நம்ம ஏரியால ஒரு கட்சி மீட்டிங் நடந்ததுல சார். ஒரு 200-250 பேர் இருந்தாங்க சார். அதுல எவனாச்சும் இருக்குமோ சார்? எவ்வளவு நேரம் நம்ம ரேஞ்சில இருந்துச்சுன்னு சொல்லு சார். 11 மணிக்கு நம்ம ரேஞ்சுக்குள்ள வந்துச்சு. அப்புறம் 12 மணிக்கு ஆஃப் ஆயிடுச்சு சார். இப்போ திருவெட்டூர்ல இருக்கிறதா ரேஞ்ச் காமிக்கு சார். கீர்த்தனா கொலை செய்யப்பட்ட நேரத்துல அந்த ஏரியால இருந்த மொபைல் போன் நம்பர்ஸ வச்சு விசாரணை நடத்திட்டு இருக்கிறாரு இன்ஸ்பெக்டர். ஒருவேளை அந்த கான் FBங்கிற கான்டாக்ட் இது எதுக்குமே சம்பந்தப்படாம வேறொரு விஷயத்துக்காக அந்த ஏரியாக்கு கூட வந்திருக்கலாம். ஆனா எந்த ஆங்கிள்லயும் எந்த விஷயத்தையும் கோட்டை விட்டுற கூடாதுன்றதுனாலதான் இன்ஸ்பெக்டர் அந்த நம்பரை இன்னும் துரத்திக்கிட்டு இருந்தாரு. கீர்த்தனாவுடைய கொலை வழக்க விசாரிச்சுட்டு இருக்கிற இன்ஸ்பெக்டருக்கு 2 விஷயம் தான் நம்பிக்கை தருது. முதல் விஷயம், கீர்த்தனா வெளியில வந்த ஹோட்டலுக்கும் கொலை செய்யப்பட்டதா இப்ப கருதப்படுற பஸ் ஸ்டாப்புக்கும் நடுவுல 100 மீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கு. அந்த நேரத்துல நைட்டு 1:15க்கு தனியா கீர்த்தனா 100 மீட்டர் நடந்து வந்திருக்க வாய்ப்பில்லை. கூட கண்டிப்பா தெரிஞ்சவங்க யாராவது ஒருத்தர் இருந்து அவங்களோட பேசிட்டே வந்திருக்கணும், அல்லது அந்த கால் டாக்ஸில ஏறி வந்திருக்கணும். கால் டாக்ஸி டிரைவரை விசாரணைக்கு பிடிச்சிட்டு வர சொல்லி இருக்கிறாரு. ஆனா அந்த KAN FB அப்படிங்கிற கான்டாக்ட் இன்னும் போன் எடுக்கல சார். அந்த நம்பரு ஜீப்ரா லாஜிஸ்டிக்ஸ்ன்ற ஒரு கம்பெனிக்காக பல்கா வாங்கின நம்பர்ஸ்ல ஒரு நம்பர் சார். இந்த ஜீப்ரா லாஜிஸ்டிக்ஸ்ன்ற கம்பெனி மூடிய 3 மாசம் ஆச்சு சார். அந்த கம்பெனில இருந்து யாராவது பிடிக்க முடியுமான்னு பாரியா? எம்ப்ளாய் லிஸ்ட் ஏதாவது கிடைச்சதுன்னா அதுல இருந்து இந்த நம்பர் யாருக்கு போயிருக்குன்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியும். சரி சார், நான் கான்ஸ்டபிள் விசாரிக்க சொல்றேன் சார். கான்ஸ்டபிள் மட்டும் விசாரிக்க சொல்லாத, Facebookலயும் கொஞ்சம் தேடுங்க. ஆக்குபேஷன் ஒர்க் அட் ஜீப்ரா லாஜிஸ்டிக்ஸ் அப்படின்னு எவனா ஒருத்தன் போட்டிருப்பான். இன்ஸ்பெக்டர் நினைச்சது அப்படியே ஒர்க் அவுட் ஆக ஆரம்பிச்சது. சார், ஒரு 30 பேர் இருக்காங்க சார். அதுல ரொம்ப ஈஸியான விஷயம், இன்னைக்கு காலையில இந்த ஹராஸ்மெண்ட் கேஸ்ல ஒருத்தன் அரெஸ்ட் பண்ணல சார். அவனும் அங்கதான் ஒர்க் பண்ணிருக்கான் சார். அது எப்படியா ஈஸி ஆகும் சார்? அவன் பேரு, கான்டாக்ட் நம்பரு, அட்ரஸ் எல்லாமே நம்மள்ட்ட இருக்கு சார். போயிட்டு தூக்கிட்டு வந்துடுறேன். எந்த ஏரியா? திருவான்மியூர் தான் சார். போயிட்டு வந்துடுறேன். திருவான்மியூர்ல இருக்க கணேஷ கூட்டிட்டு வர்றதுக்கு SI கிளம்புறாரு. அந்த நேரத்துலதான் இன்ஸ்பெக்டருடைய போன் அடிச்சது. அண்ணா, எப்ப வீட்டுக்கு வருவேன் அம்மா கேட்க சொன்னாங்க. நான் வர்றது இருக்கட்டும், ஆனா இனிமே நீ ஆபீஸ் பார்ட்டி எங்கன்னா வெளில போ, காலை உடைக்கிறேன். இப்ப என்ன பிரச்சனை? இன்னைக்கு விசாரிச்சிட்டு இருக்கிற கேஸ் தான் பிரச்சனை. ஆபீஸ்ல கூட வேலை பாக்குறவன் அரெஸ்ட் பண்ணிட்டான்னு ஒரு கம்ப்ளைண்ட், ஆபீஸ் பார்ட்டிக்கு போன புள்ளைய கொலை பண்ணிருக்காங்க. இதெல்லாம் பார்த்தா எப்படி வெளியில அனுப்பணும்னு மனசு வரும்.
நான் என் ஆபீஸ் ரொம்ப டீசன்ட்னா. இது அந்த போன பார்ட்டில ஒரு போட்டோ காமிச்சியே அவ்வளவு டீசென்ட் தானே? அவ ஒருத்தி தான் எங்க குரூப்லயே பேட். அவ வேலையை விட்டு போய் 3 மாசம் ஆச்சு. எப்படி ஒரு பார்ட்டில இந்த மாதிரி எல்லாம் பண்ண முடியுதுன்னு தான் தெரியல. ஆக்சுவலா அவ இப்ப இருக்கிற கம்பெனிலயும் அவளுக்கு அதே மாதிரி ஒரு பார்ட்னர் இருக்கான்னா. உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுவா போட்டோவை? ஆமா, இந்த கருமத்தை பார்க்க தான் எனக்கு காசு தராங்க. ஓ ஆனா சென்ட் பண்ணிட்டேன். தங்கச்சி விளையாட்ட அனுப்பி வச்ச அந்த போட்டோ தான் இந்த கேஸ முடிச்சு வைக்க போதுன்னு இன்ஸ்பெக்டருக்கு அப்ப தெரியாது. அந்த இமேஜ பார்த்த உடனே கான்ஸ்டபிளோட முதல் ரியாக்ஷன், சார் இவ்வளவு இவனுமா? யோ இதுல என்னையா உனக்கு அதிர்ச்சி? சார் இவன் யாருன்னு தெரியுதா உங்களுக்கு? யார் இந்த கணேசா? ஆமா சார், இவன் யாருன்னு தெரியுதா உங்களுக்கு? தெரியலையா சார்? என்ன ஹராஸ் பண்றான்னு கணேஷ் மேல ஒருத்தி கம்ப்ளைண்ட் கொடுத்தால சார், அது இவதான் சார். எந்த கம்ப்ளைண்ட்னால கணேஷ போலீஸ் அரெஸ்ட் பண்ணிருந்தாங்களோ அந்த கம்ப்ளைண்ட கொடுத்த பொண்ணும் கணேஷும் ரொம்ப நெருக்கமா ஒரு ஸ்விம்மிங் பூலுக்கு வெளியில நின்னுட்டு இருந்ததுதான் இன்ஸ்பெக்டருடைய தங்கச்சி அவருக்கு அனுப்பி வச்சிருந்த போட்டோ. இப்படி இருந்ததுக்கு அப்புறம் இவ ஏன் அவன் மேல அரெஸ்ட் பண்றேன்னு கம்ப்ளைண்ட் கொடுக்குறா? கீர்த்தனாவுடைய கொலை வழக்கு விசாரிச்சுட்டு இருக்கிறார் இன்ஸ்பெக்டர். கீர்த்தனாவுடைய மொபைல்ல இருந்த ஒரு கான்டாக்ட் நம்பர் ஜீப்ரா லாஜிஸ்டிக்ஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனி பல்கா வாங்கினதுல இருந்து ஒரு நம்பர் தான்றது விசாரணையில தெரியுது. அந்த கம்பெனியை மூடி 3 மாசம் ஆச்சுங்கிறதுனால இப்போ அந்த நம்பர் யார்கிட்ட இருக்குங்கிற தகவல் யாருக்குமே தெரியல. அந்த கம்பெனியில ஆல்ரெடி வேலை பார்த்த கணேஷ்ங்கிற பையன் அந்த ஜீப்ரா லாஜிஸ்டிக்ஸ்ல முன்னாடி வேலை பார்த்த ஒரு பையனை வேற ஒரு கேஸ் விஷயமா போலீஸ் அரெஸ்ட் பண்ணி இருந்திருக்காங்க. இன்னைக்கு காலையில தான் ரிலீஸ் ஆகி வீட்டுக்கு போயிருந்திருக்கான். அந்த பையனை கூட்டிட்டு வர்ற எஸ்ஐ போன அந்த நேரத்துல தான் இன்ஸ்பெக்டரோட தங்கச்சி அவருக்கு ஒரு வாட்ஸ்அப் இமேஜ் அனுப்பி வச்சாங்க. கணேஷ் கிட்ட விசாரிக்க வேண்டிய விஷயங்கள் அந்த வாட்ஸ்அப் இமேஜுக்கு அப்புறம் கம்ப்ளீட்டா மாறி இருந்தது. புதன்கிழமை நைட்டு தானே நீ மரியா அரெஸ்ட் பண்ணிட்ட? சார் அன்னைக்கு மரியா என்ன கலர்ல ட்ரெஸ் பண்ணிட்டு இருந்தான்னு சொல்லு பாப்போம். ஏன் சார்? சார் என் வீடு அந்த மரியா பக்கமே போக மாட்டேன் சார். மரியாவை எங்க மீட் பண்ணேன்னு சொல்லு. அவ வீட்டு பார்க்கிங் கீழே சார். எத்தனை மணிக்கு? ஒரு 12-12:30 மணி இருக்கும் சார். டைம் எப்படி கரெக்டா ஞாபகம் வச்சிருக்க? நான் ஒரு பர்த்டே பார்ட்டிக்கு போயிருந்தேன் சார். 12 மணிக்கு செலிப்ரேஷன்லாம் முடிஞ்ச அப்புறம் கிளம்பி வந்தேன் சார். மரியா கார்ல வந்தாங்களா இல்ல கால் டாக்ஸில வந்தாங்களா? அவங்க கார்ல தான் சார். அவங்களுடைய அந்த ஒயிட் கலர் ஸ்விஃப்ட்ல. ஆமா சார். மரியாவுடைய Facebook ப்ரொஃபைல்ல 1 மணிக்கு ஃப்ரெண்ட்ஸோட இருக்கிற மாதிரி எடுத்திருந்த போட்டோவை காமிக்கிறார் இன்ஸ்பெக்டர். மரியாவோட ஷிஃப்ட்டுக்காரு 2 நாளா வெளியே வரல, மரியா வீட்டுக்கே வரலன்னு வாட்ச்மேன் சொல்றான். அப்புறம் எப்படி நீ அவளை வீட்டுக்கு கீழே வச்சு அரெஸ்ட் பண்ண? மரியா 2 நாளா வீட்டுக்கே வரல, ஆனா நான் வீட்டுக்கு வந்தேன், இவன் என்ன ஹராஸ் பண்ணான்னு இவன் மேல மரியா ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. மரியா கொடுத்த கம்ப்ளைண்ட் போயினா மரியாவை விசாரிக்காம தன்னையே விசாரிக்கிறாங்க போலீஸ்ங்கிறது கணேஷ்க்கு புரியாம இல்ல. ஆனாலும் சார் அந்த அம்மா என் மேல பொய் கேஸ் கொடுத்திருக்கு சார். நான் சொன்னேன், நீங்களே நம்பவே இல்லை சார். இப்ப நான் விசாரிக்க ஆரம்பிக்கும் போது நீ பொய் கேஸ்னு ஆரம்பிக்கலையே தம்பி. தெளிவா சொன்னியே ஷிஃப்ட் கார்ல வந்தா 12:30 மணிக்கு பண்ணேன்னு. ஏன் சொன்ன? சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிக்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை தான் கணேஷ் பண்ணிருக்கிறான்றது அவன் ஸ்டேஷனுக்குள்ள வர்றதுக்கு முன்னாடியே இன்ஸ்பெக்டருக்கு தெரியும். ஏன்னா மரியாவுடைய ப்ரொஃபைல செக் பண்ணும் போதே கணேஷுடைய Facebook ப்ரொஃபைலையும் இன்ஸ்பெக்டர் செக் பண்ணாரு. கணேஷனுடைய முழு பெயர் கண்ணன் கணேஷ். கீர்த்தனாவுடைய போன்ல இருந்த KAN ஸ்பேஸ் FBக்கான காரணம் கண்ணனுடைய ஃபர்ஸ்ட் நேம் கீர்த்தனா அவங்களுடைய போன்ல சேவ் பண்ணி இருந்தது. வேற ஏதோ ஒரு பர்த்டே பார்ட்டிக்கு போயிட்டு திரும்ப வர்ற கணேஷ் வழியில கீர்த்தனாவை பார்த்திருக்கான். கீர்த்தனாவை பார்த்து கீர்த்தனா கூட பேச ஆரம்பிக்கிற கணேஷ் அந்த பஸ் ஸ்டாப் வரைக்கும் நடந்து வந்திருக்கான். அங்க கீர்த்தனா கூட மிஸ்பிஹேவ் பண்ண ஆரம்பிச்ச போது கத்துற கீர்த்தனாவை கோவத்துல கீழே தள்ளி விடுறான். ஆக்சிடென்டலா பின்னந்தல சுவர்ல மோதி கீர்த்தனா மயக்கமாயிடுறாங்க. குடிச்சிட்டு முழு போதையில இருந்த கணேஷுக்கு கீர்த்தனா மயக்கமாயிருக்காங்களா இறந்து போயிட்டாங்களான்றது தெரியாம அவங்க இறந்துட்டாங்க நம்பி பாடியை டிஸ்போஸ் பண்ற வேலைகள்ல ஈடுபட்டு இருக்கான். நைட் 1:30 மணி, யாரும் அதிகம் நடமாடாத ஒரு ரோடு. இதெல்லாம் அவனுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கு. ஆனா இதை விட பெரிய ஹெல்ப் பண்ணது அவனோட கேர்ள் ஃபிரெண்ட் மரியா. சின்னதா ஒரு கேஸ்ல சிக்கினா ஈஸியா வெளியில வந்துடலாம். போலீஸ் ரெக்கார்ட்ஸ்லயே நான் அந்த டைம்ல அங்க இல்லன்றத ப்ரூவ் பண்ணிட்டா போலீஸ் இந்த கொலையை பண்ணது இவன் தான்றதை இவன் மேல நிரூபிக்க எந்த ஆதாரமும் இருக்காதுங்கிற ஐடியா மரியாவோட. 12:30 மணிக்கு திருவான்மியூர்ல இருக்கிற ஒரு அபார்ட்மெண்ட்ல அவன் என்கிட்ட தான் மிஸ்பிஹேவ் பண்ணான்னு மரியாவே சொல்லும் போது போலீஸ் அதை மறுக்க முடியாதுன்னு மரியா கணக்கு போட்டிருந்தாங்க. ஆனா 3 மணிக்கு வந்த இந்த பிளான்ல 1 மணிக்கு Facebookல அப்லோட் பண்ண அந்த போட்டோவை மரியா மறந்துட்டான். செகண்டரி நம்பரை யூஸ் பண்ணிட்டு இருந்த அந்த நம்பரை கீர்த்தனாவோட பழகும் போது யூஸ் பண்ணிருக்கான் கணேஷ். கணேஷ அரெஸ்ட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வந்தனாலதான் அன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷனுடைய ரேஞ்சில கணேஷனுடைய செல்போன் நம்பர் இருந்திருக்கு. ஸ்டேஷனுக்கு உள்ள வந்து 1 மணி நேரத்துல போலீஸ்காரங்க கணேஷ் கிட்ட இருந்து போனை வாங்கும் போது சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு போனை கொடுத்திருந்திருக்கான். அதனாலதான் 12 மணிக்கு மேல செல்போன் டவர்ல இருந்து இந்த நம்பர் காணாம போனது.
கொலை நடந்த இடத்துல இருந்த செல்போன் அந்த டவர்ல இருந்து கிளம்பி நேரா திருவான்மியூருக்கு வந்தது கணேஷோட வீடு திருவான்மியூர்ல இருந்தனால இந்த கேஸ்ல எல்லா முடிச்சுகளும் இறுக்கமா போடப்பட்டதுக்கு அப்புறம் மரியாவை அரெஸ்ட் பண்ற ஒரே ஒரு விஷயம் தான் பாக்கி இருக்கு. அளவுக்கு அதிகமான சுதந்திரமும் கண்டிக்கிறதுக்கு ஆட்கள் இல்லாததும் தவறான நண்பர்களும் ஒருத்தருடைய வாழ்க்கைய எங்க கொண்டு போகுன்றதுக்கு கணேஷ் ஒரு உதாரணம். Radio City presents Crime Earned City.